வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பிரசானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நியமனம். பிள்ளையானை சாதாரண சிறைக்கு மாற்றுமாறு கோரி மட்டக்களப்பில் அமைதி போராட்டம். அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகினார். இலங்கை அகதிகளுக்கான குடியுரிமை வழங்க அழுத்தம் கொடுப்பேன், விஜய் வாக்குறுதி. அமெரிக்காவின் 20 ஆண்டுகால அணுசக்தி தடை அதிரடியாக நிராகரித்த ஈரான். கடற்படைகள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை. வளைகுடா பிராந்திய வர்த்தகத்தை நிறுத்துவோம், ஈரான் அதிரடி. இனி விரிவான செய்திகள். இலங்கை நிலக்கரி இறக்குமதி மற்றும் மின்சார உற்பத்தியில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவினால் விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் 2020 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களை இந்த ஆணைக்குழு விரிவாக ஆராயும். குறிப்பாக அரசாங்கத்திற்கு சொந்தமான லங்கா நிலக்கரி நிறுவனம், அதன் துணை நிறுவனங்கள் அல்லது தனியார் விநியோகஸ்தர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களில் ஏதேனும் சட்டவிரோத செயல்கள் அல்லது அரசு நிதிக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளனவா என்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையிலான இந்த ஆணைக்குழுவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் மற்றும் மேல் நீதிமன்ற நீதியரசர் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சின் செயலாளர் இந்த ஆணைக்குழுவின் செயலாளராக பணியாற்றுவார். நிலக்கரி கொள்முதல், விநியோகம், தரம் கண்டறிதல் மற்றும் மின் உற்பத்தி திறன் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதுடன் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதா அல்லது ஒப்பந்த விதிகள் மீறப்பட்டதா என்பதை கண்டறிவதே இந்த ஆணைக்குழுவின் பிரதான பணியாகும். இந்த விசாரணைகளின் மூலம் முறைகேடுகளுக்கு பொறுப்பான அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் நிறுவன பிரதிநிதிகள் அடையாளம் காணவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்படும். மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறான முறைகேடுகள் மீண்டும் நிகழாத வண்ணம் முறையான பாதுகாப்பு நடைமுறைகளையும் சீர்திருத்தங்களையும் முன்மொழியுமாறு ஜனாதிபதி செயலகம் இந்த ஆணைக்குழுவிற்கு பணித்துள்ளது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் சாதாரண சிறைக்கு மாற்றுமாறு கோரி போராட்டம் ஒன்று இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிசறை முகாம் சிறையில் இருந்து சாதாரண கைதிகள் வைக்கப்படும் சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைதி போராட்டத்தில் கட்சியின் தொண்டர்கள் கருப்பு பட்டியால் வாயை மூடிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகியுள்ளார். அவர் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை இன்று பிற்பகல் ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. எரிசக்தி அமைச்சின் செயலாளரும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நிலக்கரி இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இவ்வாறு அமைச்சர் பொறுப்பிலிருந்து குமார ஜெயக்கொடி விலகியுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்தியாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்தின் நடிகருமான நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக மாநில தேர்தலுக்காக அவர் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கவும் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை உறுதி செய்யவும் இந்திய மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பேன் என அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்திய கடற்றொழிலாளர்கள் சுதந்திரமாக கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உரிமையை மீண்டும் நிலைநாட்ட விரும்புவதாக அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் 20 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைப்பதற்கான அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த கால அவகாசத்திற்கு பதிலாக ஈரான் தன்னுடைய சொந்த பதில் திட்டத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மேசையில் இருந்து 20 ஆண்டுகால திட்டம் தற்போது
திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று லெபனானில் எட்டப்பட்ட போர் நிறுத்தம் இந்த பேச்சுவார்த்தையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக அமைய வேண்டுமானால் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்பதே தற்போதைய முக்கிய கோரிக்கையாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் கடற்படைகள் மீதான முற்றுகையை நீக்காவிட்டால் வளைகுடா பிராந்தியத்தில் வர்த்தகத்தை நிறுத்திவிடுவோம் என்று ஈரானின் கூட்டு ராணுவ தலைமையின் தலைவர் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரான் அமெரிக்காவிற்கு இடையே 2 வார காலத்திற்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் எதிர்வரும் 22ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகின்றது. இந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த சூழலில் 2ஆம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்காவும் ஈரானும் ஆர்வம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதி இன்னும் முடிவாகவில்லை என பாகிஸ்தான் தெரிவித்தது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே போர் தொடங்கி 6 வாரங்கள் கடந்துவிட்டன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சமீபத்தில் பாகிஸ்தான் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. எனினும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு அமெரிக்கா முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை. சமீபத்திய நடவடிக்கையாக பாகிஸ்தானின் தூதுக்குழு ஈரான் சென்றுள்ளது. இதனிடையே ஈரானின் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியை கடுமையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதனால் ஈரான் துறைமுகங்களில் இருந்து வரும் கப்பல்கள் அந்த பகுதியில் நுழைய முடியாத சூழல் உருவாகியுள்ளது. ஈரானின் அனைத்து கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்க ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடை